எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. ஏன்னா நம்ம பாட்டு திஸ் ஒரு குட்டி போர்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தனுஷ் டைரக்ஷன்ல அவ்வளோ வெர்ஸ்டைலான டைரக்டர் அண்ட் நான் பெரிய ஃபேன் அவருக்கு. ஸோ அவரோட படத்துல வீங்க பாட்டுன்றது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஒண்ணுமே இல்லாம பேக்ரவுண்ட் இல்லாம வந்த ஒரு பொண்ணுக்கு இது பெரிய அச்சீவ்மெண்டா நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ரொம்ப எமோஷனல் பார்ட்ல வருவேன். படம் பாருங்க, குட்டி பார்ட் ரொம்ப எமோஷனலா இருந்ததுதான். பயங்கர எமோஷனலா வெளில வந்திருக்கேன். ஐம் ரியலி so happy and grateful to Dawn Pictures sir and Shreya sir and எல்லாருமே the entire team and Dhanush sir especially. I'm really grateful to him always. I'm grateful for life. Thank you so much. ரொம்ப நல்லா இருந்தது. He is very very versatile director and ரொம்ப professional and passionate. எல்லாம் கலந்து நிறைய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சவங்க சொல்லியிருப்பாங்க how he directs in film and how he will be in set அப்படின்னு. நான் நேர்ல பார்த்து விட்னஸ் பண்ணதுனால very very big thing for me and ரொம்ப நிறைய கத்துக்கிட்டேன். many lessons to learn from him. ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு இது. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு ஆக்சுவலா. கண்டிப்பா எல்லாரும் படம் பார்த்துருங்க. மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். குடும்பத்தோட பாருங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. படம் பயங்கரமா இருக்கு. படம் பேர் இட்லி கடை. ஆனா படம் ஒரு தலப்பாக்கட்ட பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி படம் பயங்கரமா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே படம் பயங்கரமா இருக்கு. இது என்னன்னா ரொம்ப சென்டிமெண்டான ஒரு படம். ரொம்ப ரொம்ப சூப்பரா பயங்கரமா டைரக்ட் பண்ணியிருக்காரு தனுஷ். கண்டிப்பா நிறைய அவார்ட்ஸ் வாங்குவாருன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட். அப்படியே அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இட்லி கடைன்னு ஒரு டைட்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும்னா அது தனுஷ் அண்ணனால மட்டும் தான் முடியும். கண்டிப்பா நான் படம் பயங்கரமா இருக்கு. செம்ம ட்ரீட் உங்களோட ஃபேன்ஸுக்கெல்லாம். பார்க்கலாம். பிளாக் பஸ்டர் தான் கண்டிப்பா படம். பாட்டு பாடிடலாம். ஆல்ரவுண்டர் தனுஷ், ஆக்டர் தனுஷ், ஹாசம் தனுஷ், இட்லி கடை தனுஷ், ஆக்டர், சிங்கர், போயட்டர், டான்சர், டைரக்டர் தனுஷ், இளைய சூப்பர் ஸ்டார் தனுஷ். தனுஷ் லவ் யூ தனுஷ். தனுஷ் தனுஷ் தனுஷ். இட்லி கடை தனுஷ். படம் பார்க்க வந்தேன் திருஷு. உங்களுக்கு எப்பவுமே மவுசு, குறையாது உங்களோட ரவுசு. தனுஷ் திருஷு நம்ம 2 பேரு காம்பினேஷன் புதுசு. ஜிவி காம்பினேஷன் பெஸ்ட். அருண் விஜய் கெத்து. தேங்க்யூ. அம்மிக்கல்ல அரைக்கணும், அப்பதான்டா அந்த டேஸ்ட் வரும். அந்த டேஸ்ட் இப்பதான்டா தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்குது. இன்னைக்கு யாரு பிறந்த தினம்? செவாலிய சிவாஜி கணேசன் ஐயா 1000 அதாவது பாவனைகளை முகத்தில் காட்டி வீர வசனங்களை பேசி கம்பராக, கவிஞனாக, சிவாஜியாக, மனோகரனாக நடித்த அந்த சிவாஜி கணேசன் ஐயாவையே படம் எடுத்தவர் கஸ்தூரி ராஜா. அவர்கிட்ட ஆசைப்பட்டவருடா நம்ம தனுஷ். இன்னைக்கு அதனாலதான் இந்த ஆசை பெற்ற நம்ம பார்த்திப அண்ணனும் தனுஷ் அண்ணனுக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஹிட். பின்னி படல் எடுத்திருக்காரு. ஒரு போலீஸ்காரனா ஊர்ல நடந்த சிக்கல்களை எடுத்து அந்த அகிம்சையை மேம்படுத்தி காட்டியிருக்காங்க. ஓகேவா? 2 பேர் ஆசீர்வாதம் பெற்றவங்களுக்கு அந்த சிவாஜி ஐயாவோட பிறந்த நாள்லயே அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி. ஓகேவா? இந்த படம் பாத்தீங்கன்னா பல தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆயிருக்கு. இது இன்பன் உதயநிதியோட முதல் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க மூலியமா. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தனுஷ் தான் டைரக்டர். இது 5வது படம் நினைக்கிறாங்க எடுத்தது. ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளத்தை கொண்டு வந்திருக்காரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டோரிங்க. அவங்க அப்பா ஒரு பாரம்பரியமா ஒரு இட்லி கடை நடத்துறாரு. அந்த இட்லி கடை தொடர்ந்து நடத்துவாரா மாட்டாரா, நடுவில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அந்த படமா எடுத்திருக்காங்க. அருண் விஜய் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுமோ அதை பண்ணி விட்டுருக்காருன்னு சொல்ல முடியும். இந்த படத்துல 2 ஹீரோயின் இருக்காங்க. அந்த 2 ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் எதுக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா செகண்ட் ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள் பிரதர். இது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சொல்ல முடியும். ஆக்சுவலா படம் பார்த்துன்னு இருக்கும் போதே நாங்க யோசிச்சுன்னு இருக்கோம். இந்த படத்துக்கு பாசிட்டிவா சொன்னா ஒரே அடியா என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? இவனுக்கு 200 ரூபாய் ஊப்பிடா, இன்பம் உதயநிதிக்காக பாசிட்டிவா சொல்றானுங்கடான்னு சொல்லுவானுங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. எப்படி சொல்றேன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் பிலிம். ஆக்சுவலா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு
ஒரு மோட்டிவேட் பண்ற எந்த ஒரு படமா இருந்தாலும் அதை பாசிட்டிவா ப்ரொமோட் பண்றவங்க தான் நாங்க. இந்த படம் என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் உன் ஊரை பாரு. வெளிநாட்டுல போய் வாழ்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து ஊர்ல வேலை செய்யுங்கடா, உங்க ஊர்லயே வளர்றதுக்கு எவ்வளவோ வேலை வாய்ப்பு இருக்கு. அதை நம்பர் 1 சொல்றாங்க. நம்பர் 2 பாத்தீங்கன்னா, இது வந்து பாதி இந்த 90s கிட்ஸோட எமோஷனலி கனெக்ட் ஆகுற ஒரு படம். ஏன் சொல்றேன்னா, இதுல இருக்கிற சில சீன்ஸ் எல்லாம் வந்து என் லைஃப்லயே நடந்த சீன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கல் வச்சு ஆட்டுவாங்க பாருங்க, மாவு போட்டு அரிசி உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு ஆட்டுவாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல நான் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் அப்பெல்லாம் வந்து கிரைண்டர் எல்லாம் கிடையாது. அப்போ எங்க வீட்லயே என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ மீன் எங்க ஓன் யூஸுக்கு தான், கடைக்கெல்லாம் கிடையாது, அந்த ஆட்டுக்கல்ல போட்டு அந்த அரிசியை போட்டும் உளுத்தம் பருப்பை போட்டும் ஆட்டுவாங்க. இதுல என்னன்னா ஒரு பாயிண்ட் இந்த கடையில சொல்ல, அரிசியை போட்டு ஆட்டுறது வந்து ஈஸி, கஷ்டம், டைட்டா இருக்கும். உளுத்தம் பருப்பை போட்டு ஆட்டுறது தான் ஈஸி. எங்க அம்மா என்ன தெரியுமா செய்வாங்க, அரிசியை வந்து போட்டு அவங்க ஆட்டுவாங்க, ஏன்னா டைட்டா இருக்கும், புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க ஆட்டுவாங்க. உளுத்தம் பருப்பை போட்டு என்ன ஆட்ட விடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு எமோஷனலி எல்லா 90s கிட்ஸோட கனெக்ட் ஆகிற ஒரு படம் தான் இது. நிறைய பேர் 90s கிட்ஸ் இந்த வேலையை நல்லாவே செஞ்சிருப்பாங்க. அதான் உள்காண்டி ஆட்டுறதுன்னு ஆட்டிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு கதை, அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு சில செட்பேக்கும் இருக்கு. செட்பேக் இல்லாம ஒரு படத்தை எடுக்கிறதுலாம் கஷ்டம் தான். என்னன்னா லேக், ரொம்ப லேகா ஸ்லோவா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தா மேபி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். விஜய் ரசிகர்களுக்கு வந்து அவங்க படத்தை தவிர்த்து கோட்டு, லியோ, வேலாயுதமே, வேட்டைக்காரனு, இந்த பீஸ்ட், இந்த சுறா, புலி, இந்த மாதிரி பிளாக் பஸ்டர் படத்தோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான படமா தான் இருக்கும். அவங்க எல்லாம் பிளாக் பஸ்டர், அவங்களாம் ஹாலிவுட் ஹீரோ. அவர்லாம் கடலுக்குள்ள புகுந்து போய் வர படம் தான் அவர்லாம் பண்ணுவாரு. நம்ம இந்த படத்தை பத்தி பேசுவோம், நீங்க தான் அட்வான்டேஜ் ட்ராக்ல எடுத்து அவங்க அவங்க எப்படி அததான் அவங்களுக்கு எப்படி மத்த ஸ்டார்ஸ் நச்சா படமே நல்லா இல்ல, அவங்க ஆள் நச்ச படம் ஒண்டிதான் சூப்பரு. எல்லாமே எவ்வளவு கோடி தெரியும்ல, 200 600-700 கோடின்னு போயின்னு இருக்கணும். நெக்ஸ்ட் 1000 கோடி ஜனநாயகன் நடிக்கும். அந்த படத்துல நம்ம பார்த்துப்போம். தனுஷ் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அந்த எளிமையான ஒரு ராஜ்கிரண், ஆமா ராஜ்கிரண் சரி, எளிமையான ஒரு கேரக்டரும் சரி. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஃபைல தாய்லாந்து காட்டுற கேரக்டர்ஸும் சரி நல்லா இருக்கு. இதுல என்ன இன்னொரு செட்பேக் ஆகி போச்சுன்னா, சத்யராஜ் கேரக்டர் சரியாவே போட்டிருப்பாரு. இன்னும் கொஞ்சம் நல்ல எமோஷனலா கொண்டு அவரு நல்லவரா கெட்டவரா, அவரு என்ன செய்ய வராருன்றத லாஸ்ட் வரைக்கும் அந்த கேரக்டருக்கு நல்ல வெயிட்டேஜ் தராதனால கொஞ்சம் லாக் ஆயிடுச்சு. மற்றபடி ஓகே. இது என்னன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி, ஒரு யங்ஸ்டர்ஸா கனெக்ட் ஆகி உங்களுக்கு எப்படி அந்த பிசினஸ் மோட்டிவா எடுத்து போகணும்னு அழகா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா படம் வந்து அவரு ப்ரொடக்ஷனோ டிரெக்ஷனோ பண்ணல, டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணல. சோ கதைக்கும் அதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. யாருன்னா ஒரு கதையை பண்ணி வச்சிருப்பாங்க, சரி நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், அந்த ரைட்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க. சோ நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அவர் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாரு. பட் படம் ஓகே. அதுக்குன்னு நானும் இன்னும் 10 வாட்டி பார்க்கலாம் 15 வாட்டி பார்க்கலாம்னு கதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஃபேமிலியா வந்து நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி மாதிரி பாக்கணும். மோட்டிவேஷனல் கதைலாம் எங்கெங்க வருது இப்போ உங்களுக்கு என்ன கதை, கஞ்சா கடத்துற கதை, போலீஸ் அடிக்கிற கதை. இப்படி போலீஸ் அடிச்சு யாரு இந்த லியோ படத்துல விஜய் வந்து பாத்தீங்கன்னா போலீஸே அடிப்பாரு, கஞ்சா கடத்துவாரு. இதெல்லாம் பாக்குற அவரோட ஃபேன் என்ன தெரியுமா பண்றான், போலீஸை முறைக்கிறான், போலீஸ் அடிக்க போறான். போலீஸ் சொல்ற ஒரு வார்த்தையும் கேட்கல. இவ்வளவு பிரச்சனையிலையும் கூட்டுறது இவனுங்க. ஆனா எடுத்துட்டு போய் லாஸ்ட்ல யார் மேல போய் போடுவாங்கன்னா அரசாங்கம் மேல. இப்படிதான் வந்து ஒரு தலைவன் வந்து ஒரு ரசிகனை நேவிகேட் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு நடிகர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா ஒரு கதையை எடுத்தா அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். நல்லா இருக்கு படம், ஒன் டைம் வாட்சபிள், சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு செட்பேக் என்னன்னா, படத்துல மியூசிக் வந்து பாட்டு அவ்வளவு பெருசா இல்ல. ஒரே ஒரு பாட்டு வந்து அவங்க அப்பா பாட்டு வந்து நல்லா இருக்கு. மத்தபடி பாட்டுகளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 2 பாட்டாச்சு கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்கன்னா உட்காந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பாக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் தான் ஆதரவா சொன்னேன், 10 பாயிண்ட் செட் பேக்கா தான் சொல்லியிருக்கேன். அவங்க சொல்றது இல்ல, நானே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். 1வது நிமிஷமே பாத்தீங்கன்னா நானே சொல்லிட்டு பாசிட்டிவா சொன்னா இப்ப இன்பன் உதயநிதி படம் அதனால சொல்லுவாங்க நல்ல படத்தை நல்லா இருக்கு. இப்போ நான் பாசிட்டிவா சொன்ன உன்ன ஒண்டி அப்படியே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உட்காந்து பாத்துருப்பாங்க. இப்போ இங்க போயின்னு இருக்காங்க, எல்லாருமே பாசிட்டிவா தான் சொல்றாங்க, அவங்க எல்லாம் பொய்யா சொல்றாங்க. சோ நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்றோம். வேற என்ன செய்யும், நல்லா இருக்கு எமோஷனலி கனெக்ட். அதுதான் நான் ஏன் எமோஷனலியே எடுத்துட்டு வரேன்னு.
நானே இதை பண்ணிருக்கேன், நானும் வந்து மாவாட்டிருக்கேன். எங்க அம்மா வந்து எனக்கு அதை பார்த்த உடனே அந்த சீன் தான் வருது. அரிசியை போட்டு அரைக்கும் போது கஷ்டமா இருக்கும். எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, டேய் நீ அரிசி இது பண்ணாதரா, நீ உளுத்த பருப்பு போட்டு பண்ற, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தண்ணி ஊத்தி விடுவோம். இதுல என்ன தண்ணி ஊத்துனா இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆயிடும். நம்ம தண்ணியை நிறைய ஊத்திடுவோம். அதை அம்மா பார்த்தா திட்டுவாங்க, டேய் தண்ணி கம்மியா ஊத்துன்னு. சோ இந்த மாதிரி எமோஷனலி கனெக்ட் ஆகிற ஒரு படங்கள் வர்றதுலாம் அப்பா அதுக்கு வந்து சம்பந்தமே கிடையாது. தனுஷே சொல்லிட்டாரு ஆல்ரெடி, சம்பந்தமே இல்லாது. இது முருகன் இட்லி கடையோட வேணா நீங்க கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அவர் பேரும் முருகன், இவரு பேரும் முருகன் படத்துல. அதோட வேணா கம்பேர் பண்ணலாம். அதுவும் இட்லி கடை, இதுவும் இட்லி கடை. அப்படி கம்பேர். மாதம்பட்டி ரங்கராஜ் எங்க இந்த சீன்ல வராருன்னு எனக்கு தெரியல. அவரு கதை இப்ப வேற கதை போயின்னு இருக்கு தெரியுதுல. அதை வேணா விஜயோட கம்பேர் பண்ணி பேசுங்க, கூடிய சீக்கிரம் வேற கதை போவோம். இந்த கதைலாம் அந்த கதை கிடையாது. அவர் கதையே வேற கதையாயிட்டு இருக்கு. அது அப்புறம் பேசுறோம். நல்லா இருக்கு, நல்லா படம். ஒன் டைம் வாட்ச். தேங்க்யூ. என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி ஒரு எமோஷனா கனெக்ட் ஆகுற, நம்மளுக்குள்ள கனெக்ட் ஆகிற ஒரு நல்ல படத்தை தனுஷ் சார் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ. இந்த மீடியா மூலமா நான் சொல்றேன், தேங்க்யூ தனுஷ் சார். அதுதான் சொன்னேன் நானு. என்னன்னா நம்மளுக்குள்ளயும் நம்ம ஃபேமிலிக்குள்ளயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளயுமே ஒரு நெகட்டிவான ஒரு ஆட்கள் இருப்பாங்க, நம்மள பிடிக்காதவங்க ஒரு ஆள் இருப்பாங்கல்ல. அப்ப நம்ம எப்படி அவங்களோட கனெக்டிவிட்டியோட இருக்கும், அதை அழகா சொல்லியிருக்காரு. அடி தீர்வு இல்லைன்றதையும் அழகா அருணுக்கும் தனுஷ் சாருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து அடி தீர்வு இல்லப்பா, நீ அடிக்கிறியா, சரி நான் கோர்ட்ல அடிச்சிட்டேன், நீ என்ன பண்ணுவ, திரும்ப அடிப்ப, சரி இதோட முடிச்சிடணும், அந்த பிரச்சனையை முடிச்சு நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அடிதடியிலேயே போயிட்டே இருந்ததுன்னா பகைய வளர்க்க வேண்டாம்ன்றத வந்து அருணுக்கும் தனுஷ் சாருக்குமான ஒரு நடுவுல இருக்க ஒரு பாலத்தை அழகா கொண்டு போயிருக்காரு தனுஷ் சார். கண்டிப்பா இது நல்ல ஒரு சக்சஸ் ஆன படம் தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. 10 of the 10 கொடுக்குற அளவுக்கான ஒரு படம். எல்லாரோட நீங்க எல்லாரும் இங்க ஒரு 10-12 பேர் இருக்கீங்க, உங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சீனாவது கனெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயத்த அழகா அவர் காமிச்சிருக்காரு. கண்டிப்பா நீங்க படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சீனாவது கண்டிப்பா உங்களுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கும். நல்லா பண்ணிருக்காருங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த டோரை ஓபன் பண்ணி அவங்க அம்மா உள்ள போவாங்க, அந்த இட்லி கடையில அந்த லைட்டிங், அந்த சன்னோட வேரியேஷன், அந்த டேபிள் அந்த லைட்டோட வேரியேஷன் பட்டது, இது எல்லாமே அழகா, டிஓபியுமே ரொம்ப அழகா சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. சார் வந்து அங்கங்க கரெக்டா அருணோட அந்த வில்லன் தனமான ஒரு என்ட்ரி ஆகட்டும் எல்லாமே அழகான ஒரு இயக்குனரா ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்காரு. தேங்க்யூ. ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. அதை தாண்டி தனுஷாரோட டைரக்ஷனும் ஜிவியோட சேர்ந்து இணைஞ்சதுனாலதான் ஒரு நல்ல படம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கு முழுக்க தனுஷாரோட எஃபெக்டுமே இருக்கு, ஜிவியோட சப்போர்ட்டும். அது ஒரு நேட்டிவிட்டியான ஒரு கிராமத்து பொண்ணை வந்து ஒரு கேரளால இருந்து நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இவ்வளவு தத்ரூபமா ஒரு பொண்ணு வந்து பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நான் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நம்மளுக்கு ஒரு கிராமத்து இதுக்கா கரெக்டா செட் ஆவாங்க. இவங்க அப்படியே இருக்காங்க, அந்த பாடி, அவங்க குண்டா இருக்காங்க, கர்லி ஹேர்ஸா இருக்காங்க, ஒரு சின்ன இப்படி எதுவுமே தெரியலங்க. அவங்க கரெக்டா அந்த கிராமத்துல இப்படிதான் இருப்போம். இப்ப நான் கிராமத்துல வந்தா என்னுடைய பாடிக்கு வந்து நான் அப்படிதான், அப்படியே அந்த காட்டன் புடவை கட்டி அந்த ஒரு பிளெயின் பிளவுஸ் எல்லாம் போட்டு நான் அப்படிதான் இருப்பேன். அதுக்கேத்த மாதிரி ஒரு பொண்ணா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே நடிக்கல, யதார்த்தமான ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கா நல்ல கேள்வி. நேஷனல் அவார்ட் கொடுப்பாங்க அப்படின்னா சாரோட டைரக்ஷனையும் தாண்டி டயலாக்ஸ் ரிவ்யூவர்ஸ் லாகா இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஒன் டைம் வாட்ச்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. புரியல சார். ரிவ்யூவர்ஸ் ஒன் டைம் வாட்ச் தான் லாக்ன்ற சொல்லிருக்காங்க. லாக் சார், ஒரு எமோஷனல் லாக் ஒருத்தவங்ககிட்ட கொண்டு போனோம்னா ஸ்பீடா கொண்டு போனாலும் கதை புரியாது. நம்ம ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகணும். எப்படி இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன், இதுவே லாக் தான். அப்ப எப்படி நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போவீங்க? அது லாக்னு கிடையாது. அப்ப லாக் ஆனாலும் எழுந்து போக முடியாததா இருக்கா, அதுதான் விஷயம். ஸ்லோவா இருந்தாலும் என்னால எழுந்திருக்க முடியல, உட்கார்ந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ரொம்ப நல்ல படம். ரொம்ப நம்ம எப்ப பார்த்தாலும் அடிதடி, வெட்டுக்குத்து, ஜாதி பத்தி, இத பத்தியே படங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. இப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு வந்து இப்ப இந்த சமுதாயத்துல எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. ஆனாலும் அதை தாண்டி ஒரு நல்ல நம்ம ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. அது ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால அது ஸ்லோ கிடையாது ப்ரோ. ஸ்லோவா இருந்தாலும் திரும்ப அந்த படத்தை பார்க்கலாம். நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து பாரு, உனக்கு எனக்கு இது கனெக்ட் ஆகுது பாரு அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு படம் தான். தேங்க்யூ.